அம்மாவும் அப்பாவும் சுற்றுலா சென்றார்கள். அவங்க நண்பர்களுடன். என் அண்ணன் பேரு மார்க்கு. நாங்க கொஞ்சம் பெரிய வீட்டை சேர்ந்தவங்க. அவங்க போன உடனே என் அண்ணன் ஜூஸ் குடிக்க நினைச்சான். டிவி பார்த்துக்கிட்டே ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். அப்போது நாங்க ஒரு நியூஸ் தொலைக்காட்சி ஆங்கிலத்துல பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வாக்கெடுப்பு சென்றது. 18 வயது பெண்களின் வாழ்க்கைய பத்தி. அந்த வயசுல பொதுவா எல்லாரும் பொண்ணுங்களா தானே இருப்பாங்க. அது போலதான் ரிசல்ட் வந்துச்சு. ஆனா பல பெண்கள் பழக்கம் வைத்துக் கொள்வது போலவும், சில பொண்ணுங்க வாரம் இருமுறை தனது காதலனுடன் வைத்துக் கொள்வது போலவும் பிடிக்கும் என்று சொல்லி இருந்தாங்க. என் அண்ணன் என்ன பார்த்து, ஹே, நீ இதுல எந்த மாதிரின்னு கேட்டான். எனக்கு பக்குன்னு ஆச்சு. நானும் அவனும் இது வரைக்கும் இத பத்தி பேசினதே இல்ல. சரி, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். நான் எதுவுமே நினைக்கல, நீயே சொல்லிடுன்னு சொன்னா. நானும் என் அண்ணனும் நல்லா பழகுவோம். அதனால அவனிடம் எதையுமே மறைக்கல. நான் பொதுவா ஒரு கூச்ச சுபாவம் கொண்ட பெண்ணு. வீட்டில் இருந்தேன், கல்லூரி சேரும் வர. அதனால நான் ஒரு சாதாரண பெண் தான் சொன்னேன். எனக்கு வேண்டாம் என்று இல்ல, ஆனா விருப்பம் இல்ல. எனக்கு காதலன் இல்ல. அதனால இப்படி இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு நிறைய செய்வேன். என் அண்ணனிடம் நான் சாதாரண பெண் தானு தயங்கியபடி சொன்னேன். ஐயோ, ரொம்ப கஷ்டம் என்று சொன்னான். உண்மைய சொல்லணும்னா, உன் மீது ஆசை கொண்ட இருவரை எனக்கு தெரியும்னு சொன்னான். ஆனா இப்படி நீ ஏங்கிட்டு இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியாது. யார் அந்த 2 பேர்னு ஆர்வமா கேட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒண்ணு நான், மற்றொருவரை பத்தி இப்ப சொல்ல மாட்டேன்னு சொன்னா. நான் வாயடைச்சு போனேன். இப்படி ஒரு நினைப்பு எனக்கு இருந்ததே இல்ல. அவன் இதற்கு முன்பு என்னிடம் அப்படி பேசினதும் இல்ல. என் அம்மா அப்பா இருவருமே அவன் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சது எனக்கு பெருமையா இருந்தது. இது குடும்பம் அல்லவா என்று கேட்டேன். அதுக்கு என்ன இப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. நான் உடனே பேசல. என்னை பார்த்து, உனக்கு பேச ஆசை இருக்குதான்னு கேட்டான். எனக்கு பிடிக்கும், அதற்கு நான் தயாராதான் இருக்கிறேன். ஆனான்னு இழுத்தேன். அவனுக்கு இதுவே போதும். சரி, நாம ஏன் இப்ப எதுவுமே பேசக்கூடாதான்னு கேட்டான். எனக்கு என் மனசுக்குள்ள இருந்த எண்ணம் மாறத் தொடங்குச்சு. வேண்டாம் என்று சொல்ல மனம் வரல. ஒரு வேகத்துல லேசா சிரிச்சு தொலைச்சிட்டேன். அவனுக்கு இதுவே பச்சை கொடி காட்டியது போல ஆச்சு. இருவருமே ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தனால தெளிவில்லாம பேசிக்கிட்டு இருந்தோம். அவன் சரிவான்னு அழைச்சு கூட்டிக்கிட்டு போனான். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அவன் என்னிடம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே தூங்கிட்டோம்.